சொல்ல அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? என்ன கேட்டா அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மக்களை சேர விடக்கூடாது. இல்லது சேர்ந்தா கூட சரிதான். பேசுகின்ற இடத்துக்கு நேரா போய் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு நீ போயேன். எல்லா தலைவர்களும் அதானே செய்யறாங்க. நீ எதுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னே இறங்கி நடந்துகிட்டு இருக்கிறவன் உயிரை எடுக்கிறதுக்கா? உயிரை எடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க எல்லாம் தாவேக்கா பதில் சொல்லியே தீரணும். இவ்வளவு பேர் என்ன நடந்துச்சு கரூர்ல? என்ன நடந்ததா? உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கிறது. 31 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது தாவேக்கா தலைவர் விஜயை பார்க்க வந்த அவர்களுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், இப்படி வந்த மக்கள்ல கிட்டத்தட்ட 31 பேர் இறந்துருக்காங்க. இது வரலாம் கிட்டத்தட்ட 58 பேர் ஆஸ்பத்திரியில இருப்பதாக தகவல். என்ன இவ்வளவு பேர் அந்த இறப்புக்கு காரணம் இவர் கூட்டிய அந்த கூட்டத்துல சரியான திட்டமிடலான ஒழுங்கமைப்பு இல்ல, திட்டமிடல் இல்ல. எவ்வளவு மக்கள் வருவாங்கன்றதும் தெரியல, போறாங்கன்னு தெரியல, வழி அமைக்கல, ஆம்புலன்ஸ் சரியில்லை. அது இல்லாம பத்தாது இந்த அமைப்பு இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னாக்கா அவர்கள் திட்டமிடல் இல்லாம ஏதோ ஜனங்க வராங்க. ஏன்னா இப்ப உயிரிழப்பு நடந்து போச்சு. ஓகேங்களா, இது பொறுப்பு வந்து தமிழக அரசு ஏத்துக்க வேண்டுமா, தாவேக்கால இருக்கக்கூடிய விஜய் ஏத்துப்பாரா? இந்த கேள்வி ரொம்ப சங்கடமான கேள்வியா கேட்டிருக்கீங்க. ஏன்னா அரசு இதுல பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அரசுக்கு பங்கு உண்டு. இவ்வளவு ஜனம் கூடுதுனாக்கா அதை நீங்க வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்க தானே பாக்கணும், அரசு தானே பாக்கணும். ஆனா தாவேக்காகவும் இதுல பங்கு உண்டு. இவ்வளவு மக்கள் கூடுகிறாங்கனாக்கா அதற்கு சரியான திட்டமிடல் செய்ய வேண்டும். ஏன்னா முத இடத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, போகும்போது இவ்வளவு கூட்டம் நம்மள கண்டிப்பா 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 தான் இதுன்னு. கண்டிப்பா அப்ப ரெண்டாவது இடத்துல சரி பண்ணிருக்கலாம், மூணாவது இடத்துக்கு போகும்போது அதை மாத்திருக்கலாம். அவங்களுக்கு அதை பத்திய சிந்தனை இல்ல, அரசியலும் தெரியாது. மக்கள் கூடுறாங்க, நான் வரேன்றதுக்காக வந்த ஒரு நம்ம விஜய் எல்லாம் லைட் எரியுதா பண்ண? அதுல 2 லைட் எரியுது. ஓகே, நான் சொல்ல அரசியலுக்கு வந்தது விஜய் எல்லாம் எதிர்பாராம வந்தவனுங்க. அவனுக்கு ஜனத்தை பார்த்துதான் சிஎம் ஆயிட்டதை நினைச்சிட்டாங்க போல இருக்குது. அதனாலதான் இந்த மக்களுக்கு எந்த வித வசதியும் இல்லாம, தண்ணி கூட இல்லாம லட்சம் பேர் கூடுறான். உன்னுடைய தொண்டர்கள் ஒழுக்க இது கட்டுப்பாடானவர்களா இல்ல. அதனாலதான் இந்த விபத்து. இந்த விபத்துல 31 பேர் இது வரல செத்து இருக்கான். நாளை காலையில எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல. 58 பேர் ஐசியூல இருக்கிறான் ஆஸ்பத்திரியில. இல்ல எதனால இறந்தாங்க, என்ன காரணம்? அதுதான் மூச்சு விட முடியல. முதல்ல எடுத்ததும் மயக்கம் தான். எடுத்ததும் மயக்கம் ஏற்பட்டிருக்குது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எத்தனை ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாங்க அங்க? ஒரு 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ். அந்த ஊரை பத்தவன் 10-15 ஆம்புலன்ஸுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா கரூர் ஒரு சின்ன நகரம். 4 கிலோமீட்டர் தாண்டா கூட ஒரு பெரிய இதெல்லாம் இல்லாத இடம். அதனால அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் வெளியில இருந்து வர வச்சிருக்காங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து வர வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி, சேலத்துல இருந்தெல்லாம் டாக்டருங்க எல்லாரும் போறாங்க. அதே போல டியூட்டில இல்லாம இப்ப டியூட்டி முடிச்சுட்டு போன எல்லா டாக்டரையும் இன்று இரவு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. அதே போல பிரைவேட் ஆஸ்பத்திரியில பாக்குற எல்லாருக்கும் அரசு வந்து அந்த இது ஏத்துக்கிறதா. அரசு உடனே அதோட கண்டிப்பா உடனடியா ராஜேந்திர பாலாஜி அங்க இருக்கிற போல, செந்தில் பாலாஜா, ராஜேந்திர பாலாஜா, செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறது, அங்க இருக்குதான் செந்தில் பாலாஜா. எனக்கு டக்குன்னு ராஜேந்திர பாலாஜி பேரு. அது போல அவரு அங்க இருக்கிறாரு. நம்ம மாவட்ட கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அது இல்லாம நம்ம மண்ணுமிகு சுப்பிரமணி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. நாளை காலையில நம்ம முதலமைச்சர் அங்க செல்வார். சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக. இப்ப அடுத்தபடி என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க? தாவேக்கு என்ன மாதிரி எடுப்பாங்க? அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? என்ன கேட்டா அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மக்களை சேர விடக்கூடாது. இல்லது சேர்ந்தா கூட சரிதான். பேசுகின்ற இடத்துக்கு நேரா போய் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு நீ போயேன். எல்லா தலைவர்களும் அதானே செய்யறாங்க. நீ எதுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னே இறங்கி நடந்துகிட்டு இருக்கிறவன் உயிரை எடுக்கிறதுக்கா? உயிரை எடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க எல்லாம் தாவேக்கா பதில் சொல்லியே தீரணும். இவ்வளவு பேர்